அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. என்னுடைய அந்த குரல் பதிவுக்கு முன்னாடி 2 காணொளி இருக்கும். அது என்னன்னா, நான் கடந்த மாதம் பெங்களூர் பயணம் பண்ணப்போ, முருக பக்தர்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில ஒரு அம்மா முருக பக்தி சகோதரி, அவங்க திருச்செந்தூருக்கு போய் ரொம்ப தரிசனம் பார்க்க முடியாம மனம் நொந்து வந்ததா சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்த உத்தரவுப்படி, "நான் கண்டிப்பா உங்களுக்கு தரிசனம் பார்க்க வைக்கிறேன். நிச்சயமா நீ போய் முருகர ரொம்ப திருப்தியா பார்த்துட்டு வருவீங்கம்மா. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கு உண்டான ஏற்பாட்ட நான் செஞ்சு தரேன்னு" சொல்லி ஒரு வாக்குறுதி குடுத்திருந்தேன். அதே மாரி இந்த சகோதரிக்கு திருச்செந்தூர்ல தரிசனம் பார்க்க ஏற்பாடு பண்ணி, அவங்க தரிசனம் பார்த்துட்டு, நன்றி சொன்ன காணொளி தான் அந்த காணொளி. நான் எல்லாருக்கும் இப்படி தரிசனம் பண்றது கிடையாது. ஏன்னா நெறைய பேர் அதுக்கப்புறம் தவறா புரிதல்ல எனக்கும் ஏற்பாடு பண்ணி குடுங்கன்னு கேட்க போறீங்க. இந்த முருக பக்தை அவங்களோட கண்ணீர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கலக்கத்த ஏற்படுத்துச்சு எனக்கு. ஏன்னா முருகர பார்க்கலன்றது ஒரு பெரிய குறையா, வருத்தமா சொன்னாங்க. முருகப்பெருமான் உத்தரவுப்படி, முருகப்பெருமான் கருணையால இவங்க திருச்செந்தூர்ல நல்லபடியா தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க. கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அவங்க பதிவு செய்த காணொளியும் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான விளக்க குரல் பதிவு தான் அது. எல்லா புகழும் முருகனுக்கே!